இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அப்படிங்கிற ஒரு படம் 2005 வந்து வெளியான. ஆனா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இப்போ சர்வ சாதாரணமாக நடக்க தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பெஸ்ட் படம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய படம் இருக்குது, அதனால் வந்து இதை மட்டும் நம்ம தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் படத்தில் வந்து இந்த படமும் ஒன்று அப்படின்னு. இந்த படத்தோட ஹீரோவா ஒரு வில்லனா என்ன கேட்டகரியில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரியான ஒரு படம் தான் இது. வந்து இவர் வந்து ஹீரோன்னு சொல்கிறதா வில்லன்னு சொல்கிறதா, யாரை ஹீரோன்னு சொல்கிறது யாரை வில்லன்னு சொல்கிறதுனே தெரியாது. 4 பேர் வருவானுங்க, 4 பேரை பற்றியே அப்படியே சம்மந்தமாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் யாரை வேணாலும் ஹீரோவாக எடுத்துக்கலாம், யாரை வேணாலும் வில்லனாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த படத்தை வந்து நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, வயசானவங்க வந்து நாட்டுக்கு தேவையில்லை, ஒரு நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு தானே அர்த்தம் தமிழில். சும்மா நான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வந்து ஒரு வயதான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கேஸை பற்றி பேசுகிற மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம சந்திச்சு தான். நான் வந்து வயசானவன், அதனால் வந்து என்னால் வந்து அந்த கேஸை வந்து முடிக்க முடியல, அதனால் இந்த வயசானவங்களாம் அந்த நாட்டுக்கு வந்து தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட அப்படி ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து அப்படி தான் வந்து இது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, 2 கேங் வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. என்ன கேங் அப்படின்னா, அதாவது போதைப் பொருளை கைமாட்டி விட்டு பணத்தை வாங்கக்கூடிய 2 கேங் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு துப்பாக்கி சூடு நடக்குது. பல பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. வேட்டையாடுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிற ஒருத்தன் வந்து அந்த இதை வந்து பைனாக்குலர் மூலயமா பார்க்குறான். அங்கே நிறைய காரு அங்கே செத்து கிடக்கிறத பார்க்குறான். கிட்ட போய் பார்த்தா பல பேர் வந்து செத்து கிடக்குறாங்க. பொட்டியில் பணம் இருக்குது. ஒருத்தன் தாகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கான், தண்ணிக்காக போராடிக்கிட்டு இருக்கான். இறக்குற தருவாயில் தண்ணின்னு போராடிட்டு இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் போயிட்டு அங்கே யாருமே இல்லை அப்படின்னோன்னா பொட்டியை திறந்து பார்க்குறான். பொட்டியில் வந்து கிட்டத்தட்ட $20 மில்லியன் வந்து பணம் இருக்குது. 20 மில்லியனா 2 மில்லியன் நினைக்கிறேன் டாலர் பணம் இருக்குது. அதை வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனுங்க. இதை வந்து நீங்கள் இவன் தான் ஹீரோவா, இந்த போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்தவன் தான் ஹீரோவா அப்படிங்கிற நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இது இல்லை. இந்த கேஸை பிடிக்க முடியலையே, எனக்கு வயசாகினதுனால எனக்கு பிடிக்க முடியல, இந்த கேஸை பற்றி என்னால் சரியாக செய்ய முடியல அப்படிங்கிற இந்த போலீஸ்காரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ. இதுக்கெல்லாம் ஒருத்தன் மெயின் வில்லன் ஒருத்தன் இருக்கான். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் தான் ஹீரோ. தண்ணி மெயின் வில்லன் யார் அப்படின்னா, இந்த காசை தூக்கிட்டு போனால அந்த காசுக்கு சொந்தக்காரன், இந்த கேங்குகளுக்கெல்லாம் ஹெட்டு. அவன் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை கையை மாற்றி விட்டா நமக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் அந்த பணத்தை வந்து காணா போயிடுச்சு. அவனோட பணம் தான் அது. அந்த பணம் வந்து காணா போயிட்டு வந்து பார்க்குறான், போதைப் பொருள்லாம் அங்கே தான் இருக்குது. 2 குரூப்பும் சுட்டுக்கிட்டு செத்து போயிருக்கானுங்க. பணத்தை தேடி பார்க்குறான், பணத்தை காணும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த பணத்தை தேடி அவன் போகிறான். அவனோட பணத்தை தேடி அவன் போகிறான். அதனால் அவன் வில்லன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் ஹீரோ. இந்த மாதிரி ஒரு 3 முக்கோணத்தில் 3 சம்மந்தமாக ஒரு ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாதையில் பிரயாணித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பாலைவனம், ஒரு சாண்டி லுக்கில் தான் இந்த படத்தோட போக்கே இருக்கும். ஒரு மாதிரியாக ஒரு மஞ்சள் டோனில் தான் இந்த படத்தோட இந்த ஸ்க்ரீனே தெரியும். அப்படியே அதே வந்து உங்களுக்கு ஒரு பார்க்குறப்போ ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஒரு கேங்ஸ்டரோட தலைவன் அவன் வந்து கொலையை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியவன். அவனை பற்றின கதை தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவனை என்னால் இது வரைக்கும் பிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்து ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு வந்து கன்னை வந்து யூஸ் பண்ணுவாங்களே, அதெல்லாம் கிடையாது. இவன் வந்து இந்த வெளிநாடுகளெல்லாம் வந்து மாட்டுக்கறி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த மாட்டை சாகடிக்கிறதுக்கு வந்து ஒரு வேக்கம் பம்ப் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாட்டோட நெத்தி பொட்டில் வச்சு ஒரு அடி அடித்தாங்க அப்படின்னா அந்த வேக்கம் பம்ப் மாட்டோட நெத்தி அப்படி பொத்துக்கிட்டு உள்ளே போய் மூளையை ஒரு தாக்கிட்டு வெளில வந்துடுமா. மாடு வந்து வழியே இல்லாமல் இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவரே அதை சொல்லியிருப்பார். எதுக்கு வண்டியில் எடுத்து சொன்னீங்க? தயவு செஞ்சு காரை விட்டு
எதுக்காக இறங்கணும்? காரை விட்டு வெளியே இறங்கிட்டேன். ஆமா, கையில என்ன அது? அசையாம அப்படியே நிலை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு இவன் வந்து நிறைய பேர் வந்து கொலை பண்ணுவான். கதவுகளை அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அந்த வேக்காமை வந்து அதில் அடிச்சு விட்டு கதவு செம ஸ்பீடாக வந்து அந்த பூட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் விழுந்துடும். அதுக்கப்புறம் கதவை திறந்து உள்ளே போயிருப்பான். இந்த மாதிரி ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்தி அவன் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். சீன்ஸாகவும் வந்து காமிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒருத்தன் அவன் வந்து மான் வேட்டையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பான், ஒரு காட்டுக்கு. அங்கே போய் பார்க்கையில் ஒரு மானை வந்து சுடுவான். அந்த மான் தப்பிச்சு போயிடும். அங்கே போய் கிட்டக்க போய் பார்ப்பான். அங்கே ரத்தம்லாம் ஊற்றி இருக்கும். பட் ஆனால் மான் வந்து ஓடிடும். இப்படியே போயிட்டு இருக்கையில் பைனாகுலரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு 5-6 கார் வந்து தூரமாக நிற்கிறது வந்து தெரியும். அங்கே நிறையா பேர் கீழே கிடக்கிற மாதிரி இருக்கும். என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டு அப்படியே போவான். போய் பார்த்தா அங்கே வந்து 2 கேங்கை அடிச்சுக்கிட்டு சுட்டுட்டு செத்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியும். போய் செக் பண்ணி பார்ப்பான். ஒரு காரோட பின்னாடி டிக்கியில் வந்து போதைப் பொருள் நிறைய இருக்கும். அதை வந்து பார்ப்பான். பார்த்துட்டு அங்கே ஒருத்தன் வந்து தண்ணி அப்படின்னு கேட்டுக்கிட்டு சாகுற தருவாயில் இருப்பான். நான் தண்ணி உனக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றிப்பான். அங்கே போனால் அவன் செத்து போய் தான் கிடப்பான். அவன் கையில் ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை பார்த்தா அதில் வந்து $2 மில்லியன் பணம் இருக்கும். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுவான். என்ன வீட்டுக்கு வந்தவன் அதோட இருந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை ஒரு வேளை வந்து எப்படின்னு தெரில, நான் படத்தை வந்து சொல்லிட்டு வரேனே. வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்ணுவான், வந்து படுப்பான். இவன் தண்ணின்னு ஒருத்தன் கேட்டானே, அவனுக்கு வந்து தூக்கமே வராது. அந்த பணத்தை வந்து வீட்டுக்கு கீழே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அவனுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணி கொடுக்கறதுக்காக போவான். தண்ணி கொடுக்கறதுக்காக போனவன் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இப்படி இறக்கமாக பள்ளமாக இருக்கும். இப்படி இருக்கும் ஸ்லோப்பாக, கார் போகாது. காரை ஒரு மலை மேலே வந்து நிப்பாட்டிட்டு அதில் இறங்கி அப்படியே நடந்து போய் அங்கே போய் அவனுக்கு தண்ணி கொடுக்க போவான். அதுக்குள்ளே அவன் இறந்து போயிருப்பான். அந்த குரூப்போட கேங்ஸு மற்றவங்க இருக்காங்களா, இறந்து போனவங்கள தவிர மற்றவங்க அவங்கள தேடிக்கிட்டு இங்கே வருவாங்க. வர்றப்ப அங்கே யாரோ நிற்கிறாங்க, இது ஏதோ ஒரு கார் புதுசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அவனை நோக்கி ஓடி வருவாங்க. இவன் அந்த காரை அங்கேயே போட்டு வேகமாக ஓடி போய் தப்பிச்சு அவங்கள்ட்டேருந்து சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஃபைட்டிங் சீக்வன்ஸ் இருக்கும், துப்பாக்கி சூடு இருக்கும், மலையிலேருந்து குதிக்கிறது, ஆற்ற கிடக்கிறது அப்படின்னு நிறைய சீன்ஸ் இருக்கும். இந்த சீன்ஸ்லாம் முடிஞ்சு தப்பிச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுவான். பட் காரை வந்து அங்கேயே விட்டு வந்துட்டான். அந்த காரில் அவனோட நம்பர் பிளேட்டை வச்சு அவங்க அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுவான், நேராக வந்து அவன் பொண்டாட்டியை வந்து கல்யாணம் ஆகிருக்கும். அவங்க ஊருக்கு பொண்டாட்டியை வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடு இது மாதிரின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட விஷயத்த வந்து வேறு விஷயமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டு இவனும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த வில்லன் இந்த பணத்தை, அவனோட பணம் தான், அவன் பணத்தை வந்து கண்டுபிடிச்சானா இல்லை இவன் வந்து மாட்டிக்கிட்டானா இல்லை மாட்டலையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப சுவாரஸ்யமான படத்தில் வந்து இது ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லலாங்க. லைஃப்ல இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம். இதெல்லாம் நினைச்சு நமக்கே வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இவங்க 2 பேரையும் பிடிக்கிற இடத்துல இந்த போலீஸ்கார் இருப்பார். நிறைய கொலைகள் நடக்கும். இந்த கொலையெல்லாம் செய்கிறது வந்து அவன் பேர் ஷிக்கார் அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. ஷிக்காரா என்னமோ சொல்லுவாங்க அந்த வில்லன் பேர். அவன் தான் செஞ்சுக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு மைண்ட் கேம் மாதிரி ஒரு படங்க. 2 புத்திசாலியான ஆட்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது என்ன மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. சொல்லுங்க சார். கடைசியாக வந்து அந்த பணத்துக்காக போனவனும் இறந்து போயிடுவான். இந்த பணத்தை தேடி போனவன் தன்னோட பணமும் போயிடுச்சே அப்படிங்கிறவனும் வந்து போனால் போயிட்டு போகுது, அந்த பணம் ஏதோ தொலைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிறவனும் போயிடுவான். கடைசியாக அந்த பணத்துக்கு என்ன ஆணுச்சு ஏது ஆணுச்சு அப்படிங்கிறதே நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்ல படம். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன். தமிழ் டப்பு வந்து இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃபுல் கதையை வந்து சொல்லுவேன், உங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் வந்து இருக்காது. சும்மா ஒரு நார்மலான படம் அப்படின்னா சொல்லிட்டு போயிடுவேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் பார்த்து அனுபவிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த விதமான வல்கார் சீன் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கொலைகள் நிறைய இருக்கும், அது வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச்.